வானம் பொழிந்துதான் பூமி விளைந்திருக்கிறது அந்நாளையிலே. ஆமா, அப்ப நீதி இருந்திருக்கு, நேர்மை இருந்திருக்கு. மாதம் மும்மாரி ஆதி காலத்துல மழையும் பொழிஞ்சிருக்கு. மும்மாரி மழை பொழிந்தால் ஒரு மாத்தைக்கு 10 மழை கட்டாயம் பொழிந்து கொண்டிருக்குமா. அப்ப நீதி இருக்கு போய் மழை பொழிஞ்சிருக்கு. இப்ப அப்படியா? இப்பெல்லாம் அப்படி கிடையாதுன்னு. அது இருக்க இடத்துல எல்லாத்துலயுமே இருக்கு. அப்படி அதனையா கேட்க. அப்ப நீதி இருந்துச்சு, நேர்மை இருந்தது. மாதம் மும்மாரி மழையும் பொழிந்தது, முப்போகம் விளைச்சலும் விளைஞ்சிருக்கிறது. ஒரு மேனி இருக்க இடத்துல ஆமா கூட ஒரு மேனி டபுள் மேனி அடிக்குமாமியா. ஆமா, அந்த ஒன்றையுமே ஒண்ணுதான் கடைசியில சேருது. ஆகையினால இந்த அரக்கனானவன் பாதாள உலகத்திலே 12 வருட காலங்களாக நீதி தவறிய நாள் முதலாக அடடே பாதாள உலகத்தில் மன்னனான வல்லர நீதி தன்னை தவறும் போது பஞ்சம் அது வரகுதைய பஞ்சம் வந்த நாள் முதலாய் அவனிகட அரசரெல்லாம் மன்னனான அரக்கனுக்கு பகுதி பணம் கொடுக்கலையே, பணிந்து நடக்கலையே, இருசால் பணம் கொடுக்கல. என்ன எல்லாரும் புரிய ஐயா, இருசால் பணம் கொடுக்கல, இரு கரம் எடுத்து வணங்கலை என்று எண்ணி வல்லரக்க மந்திரி அழைப்பாரா. மந்திரிய ஏ மன்னனான வல்லரக்க மந்திரிய மன்னனான வல்லரக்க எப்பா வாரும் பிள்ளாய் மந்திரியே, வாரும் பிள்ளாய் மந்திரி, வார்த்தை வந்து சொல்லு கேளாய். அவனிகட அரசரெல்லாம் மன்னனான அரக்கனுக்கு 12 வருட காலம் பகுதி கொடுக்கலை, பணிந்து நான் இருசாலது இரு கரம் எடுத்து. அதனால அவனிகட அரசரில் பகுதியத வாங்கி வரும் என்று சொன்ன வல்லரக்க. அரக்கனவன் சொன்ன போது அரக்கனவே அந்த மந்திரியும் அரக்கனவே அப்பா மந்திரி இந்த அவனிகட 56 தேசத்து அரச மன்னர்கள் எல்லாம் 12 வருட காலமாச்சு. மன்னனுக்கு பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, இரு கரமெடுத்து வணங்கவில்லை. அதனால அத்தனையும் வாங்கி வர சொன்னான் அரக்க மன்னே. அப்ப மந்திரி பார்த்தார், ஐயையோ நாட்டிலே பாதாள உலகத்திலே 12 வருஷமாச்சு, மழையும் இல்லையே, தண்ணீரும் இல்லையே, வானம் பொழிந்து பூமி விளைஞ்சால் தான ஐயா கையில வருவாய் வரும். 10 கேட்க இடத்துல 20 கேட்கலாம், 20 கேட்க இடத்துல கூட 20 கேட்கலாம். மழையும் இல்லை தண்ணியும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயா மழை இல்ல தண்ணி இல்ல, அதனால செழிக்கட்டும் பாப்போம்பாங்க. சரிதான். ஆகையினால மந்திரி அழைத்து அரக்கன் சொல்ல. அப்ப மந்திரி பார்த்தார், பகுதி பணத்தை நம்ம கேட்க போனோம்னா இருந்தா தானையா கொடுப்பாங்க, இல்லன்னா எங்க இருந்து தருவார்கள் என்று முன்பாகவே ஒரு அறிக்கை போல எழுதி அனுப்ப வேணும் என்று அந்த யாவும் பிள்ளை மந்திரியும் மந்திரி யாவும் பிள்ளை மந்திரியும் அவனிகட அரசருக்கு அறிக்கை போல எழுதுவாரா. 7 உலகம் அல்ல எழுதி அனுப்புவாரா அறிக்கை ஓலை.
அவரைகட அரச மன்னருக்கு அறிக்கை ஓலை மந்திரி எழுதி அனுப்பி வைத்தார். அறிக்கை ஓலையை கண்ட 56 செத்த அரச மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து ஐயோ ஐயோ நம்ம நாட்டிலே 12 வருட காலம் பஞ்ச நாடாக இருக்கிறோமே, அப்ப எப்படி பகுதி கொடுப்பது? வரட்டு வரட்டு இன்னைக்கு இங்க என் 56 செத்த அரச மன்னரெல்லாம் கூடி கஞ்சி வந்தார்கள், கடுங்கோபம் கொண்டார்கள். கஞ்சி வந்து கடுங்கோபம் கொண்டு எண்ணே அவ்வளி கண்கள் ரெண்டும் செவ்வதளி பொறி பறக்க மீசை ரெண்டும் துடி துடிக்க மின்னல் வல கோவ வர அரசரெல்லாம் ஒன்னா நிக்காங்க. மந்திரி பாக்காரு ஐயோ ஐயோ நாம இப்ப பகவதியை கேட்டமையானா தருவார்களா தரமாட்டார்களா தெரியவில்லை, அதனால வந்துட்டோம். ஒரு வார்த்தை நெட்டையோ கட்டையோ கேட்டு பார்ப்போம், தந்தா வாங்கி அரக்கங்கிட்ட கொடுப்போம், இல்லையானால் இல்லை என்றோ சொல்லுவோமே என்று கைகட்டி வாய் மறித்து அரசர்கள் முன்னாலே வந்து இந்த மந்திரி கேட்டார். அரச மன்னர்களே, மன்னனாகிய வல்லரக்கராஜனுக்கு 12 வருட காலங்களாக கொடுக்கக்கூடிய பகுதி பணம், இருசால் பணம், வட்டி பணம், வரி பணம், கப்பம் காணிக்கை, கிஸ்தி பணங்கள் எல்லாம் அத்தனையும் தாங்கள் என்றார் மந்திரி. இதை கேட்டதொரு அரச மன்னரெல்லாம் ஒன்று கூடி என்ன விதமாகவே கோபம் கொண்டு சொல்கிறார் தெரியுமா? பகுதி பாடம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய அந்த படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், நாங்க படையெடுத்து சண்டை செய்ய மந்திரி 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 இருசால் பணம், இருசால் பணம், இருசால் பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு நாங்க எதிர்த்து சண்டை செய்வதற்கு போடா போடா மந்திரிய போய் சொல்ல அரக்கனீடா, ஏ புத்தி கட்ட தந்திரிய உங்க மண்ணை அரக்கனுக்கு பகுதி பணம் வேணுமானா படையெடுத்து சண்டை செய்தால் பகுதி பணம் தாரோ மையா, உங்க மண்ணை வல்லரக்கே இருசால் பணம் வேணுமானா எங்களோடு எதிர்த்து யுத்தம் செய்யணும், யுத்தத்தில செவித்தாரானால் யுத்தத்தில நாங்க இருசாப்பணம் தகதை அப்பம் பார்த்தாரே மந்திரியோ, இனி நாம எங்க நின்னோமையான இந்த அரசரெல்லாம் நாமள சும்மா விட மாட்டாங்க,
என்று அங்கே பிடித்த ஓட்டம். மந்திரி அரக்கன் அரண்மனையிலே வந்து நின்றார். மந்திரியை கண்ட வல்லரக்கன் பார்த்தான். அப்பா மந்திரி, அவனிகட 56 தேசத்து அரச மன்னர்கள் எல்லாம் பகுதி கொடுத்தார்களா, வாங்கி வந்தாயா? மன்னா வல்லரக்கராஜா, 12 வருட காலம் தாங்களுக்கு கொடுக்கக்கூடிய எருசா பணம், வட்டி பணம், வரி பணம், கப்பம் காணிக்கை, கிஸ்தி பணம், அத்தனையும் கேட்டதெல்லாம் வாஸ்தவம் தான். கேட்டாயே உனக்கு கொடுத்தார்களப்பா? அப்ப என்னப்பா சொன்னாங்க? சண்டைக்கு வர சொன்னாங்க. ஐயையோ ஐயையோ, ஏ மன்னா வல்லரக்க, பகுதி வேண்டுமானால் பாதாள உலகம் பஞ்ச நாடாக இருக்கும் பொழுது படையெடுத்து சண்டை கிளைக்கின்றார்கள். சண்டையில செவிச்சா தாரம்காங்க, எதிர்த்து யுத்தத்து கலைத்தார்கள் அரச மன்னர்கள். யுத்தத்துல செவிச்சா இருசா பணம் தர்றேன்னாங்க. ஏய் மந்திரி, அரசர்கள் சண்டை கலைத்தார்களா? திரட்டு திரட்டு படையண்ணா. எந்த படைய திரட்ட? ஒரு படை இல்லையா? அப்ப மந்திரி பார்த்தாரு, இந்த அரக்கனுக்கு நல்வழி சொல்லுதே மாதிரியே சொல்லி, ஏமன்னா நம்ம புத்தி சொன்னா கேட்க மாட்டான் பொல்லாத அரக்கன். ஆகையினாலே மந்திரி பார்த்தார், ஏ மன்னா வல்லரக்கராஜ, சண்டைக்குத்தான் போனவானா, சயனயமோ நமக்கு இல்ல, யுத்தத்துக்கு போனவானா, யுத்தப்பட நமக்கு இல்ல, கத்தி இல்ல, கம்பு இல்ல, கட்டாரி சூலி இல்ல, ஈட்டு இல்ல, வாலா இல்ல, கிணறு சூரி வங்கி இல்ல. மன்னா சிட்டுக்காரண்ணா செங்கமனாவோ சண்டைக்கு நாமல் போனவையானா தகுந்த படைகள் எல்லாம் காணாது. அதனால நான் ஒரு யோசனை சொல்லுவேன், கேட்கணும். இந்த அவனிகட 56 தேசத்து அரச மன்னர்களை சண்டை செய்து நாமல் பகுதி பணம் வாங்குவதை காட்டிலும் ஆண்டவனை நினைக்கணும், அதிகத்தவன் இருக்கணும், பகவானை நினைக்கணும், பாரத்தவன் இருக்கணும், கடவுளை நினைக்கணும், கடவுளை நினைக்கணும், நீங்க கடியதவ ஓடு 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 ஓடு. சிவனை எண்ணி 12 வருட காலம் தாங்கள் தவமிருந்த வருவீர்களையான அந்த தவத்தினுடைய மகிமையினாலே ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்தில் ஒரு வரம் இருக்கிறது. தூண்டவாமுனி அக்கினி வரம் இருக்கிறது. அப்பா ஏ மந்திரி, எனக்கு மேலொரு பகவா எங்கே பார்க்கிறாரு? பாவி பகவா எங்க இருக்கிறான்னு கேட்கானே. அவன் தானே 12 வருட காலமாச்சு பகவானை நினைத்ததில்லை, பஞ்சாட்சரம் அணிந்ததில்லை, கோவிலுக்கு சென்றதில்லை, தெய்வத்தை கும்பிட்டு வணங்குவதில்லை. ஆகையினால உங்களுக்கு மேல் ஒரு பகவா எங்க இருக்கான்னு கேட்கத்தானையா செய்வான். ஆமா மன்னவா, உங்களுக்கு மேல் ஒரு பகவான் இருக்கிறார். அந்த ஈசனை எண்ணி தாங்கள் 12 வருட காலங்களாக தவமிருந்த வருவீர்களையான அந்த தவம் செய்த மகிமையினால ஆண்டவனாகிய கடவுள் பெருமானிடத்தில் எரிக்கி வரம் தூண்டுவாமுனி அக்கினி வரம் இருக்கிறார். அந்த அக்கினி வரத்தை தாங்கள் வாங்க வேண்டும் அல்லவா? அக்கினி வரத்தை வாங்கினீர்களையான
இந்த அரசர்களை செவிக்க ஆனை வேண்டாம், குதிரை வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், உலகத்தை ஒத்தையிலே செவிட்டுடலாம். பாத்துக்கங்க. அப்ப ஆண்டவனாகிய சிவனை எண்ணி அரக்கந்தவம் இருக்க வேணும் என்று நினைக்கானே மனமாதியில. மந்திரி சொன்னது உண்மைதானே. நாம ஆள் காட்டியவர்களுக்கு எரிக்கி வர அக்கினி வரத்தை வாங்கினமையான பணிந்தவர்களை பாதுகாத்திடலாம், எதிர்த்தவர்களை சுட்டரிக்கலாம் அல்லவா. எண்ணம் கொண்டதோ அரக்கனானவன். அப்படி ஆண்டவன் நினைத்தல்லவோ மன்னனான வல்லரக்கு தவம் இருக்க வேணும் என்று தவ இருக்க அன்னை ஏது செய்தார். தகதா தகதை ஓடு 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 ஓடு. அப்பேற்பட்ட வல்லரக்க ராஜதனானவன் ஆண்டவனாகிய கடவுளை எண்ணி தவமிருந்து ஈசனிடத்திலே எரிக்கு மரத்தை வாங்குவதற்காக தவக்கோலம் எடுக்க வேண்டும் என்று அரக்கனானவன் என்ன விதமாகவே வடிவம் கொண்ட வரவுரான் தெரியுமா. தலைய மட்டை தானே அடித்தான், அரகன் தலைய முட்டை தானே அடித்தான். அண்ணனான வல்லரக்கு குளித்தமல்ல நீராடி தீர்த்தம்மாடி மாத்துடுத்தி பஞ்சாச்சரம் அணிந்தான். பகவானை நினைக்காதவன் பஞ்சாச்சரம் அணியாத பாவி அரக்கன் ஆண்டவனை எண்ணி அன்றைக்கு தவமிருந்து வரத்தை வாங்க தவக்கோலம் கொண்டானா. தலைய முட்டையிட்டான், குளித்து நீராடி பகவானுடைய பஞ்சாச்சர காப்பணிந்து காவி உடையணிந்து தவ பொருள் எல்லாம் சேகரித்து அரக்கன் தவக்கோல கொண்டல்லவோ பாரம்பாவி வல்லரக்க அரக்கனவன் மாறுவோது அரக்கனவே வாரு அங்கே என்ன எல்லாம் நடக்குதானா. தகத தகத தகதக தகத ஏ வரக்கூடிய வேளையில அரக்கன் தவக்கோலம் கொண்டு தவ பொருளெல்லாம் சேகரித்து அரண்மனைக்குள்ளே வருகிற வேளையில் அப்ப நான் மனைவியாகப்பட்ட அந்த அம்மா பவளுக்கு எண்ணி பார்த்தா. என்ன சொல்ற மன்னவா, அரசனாக இருந்த மன்னன் ஆண்டி கோலம் கொண்டது என்ன சுவாமி, என் பக்தாவா இருந்த மண்ணு பண்டார கோலம் கொண்டது என்ன சுவாமி. அடியே அம்மா, ஏ பவளக்கண்ணி, நான் போற இடம் தெரியாம காலக்கட்டாத வழிமறிக்காத விலகி நில்லுன்னா மனைவிக்கு தக்க பதிலை சொல்லாமல் அரக்கன் தவம் இருக்க வரக்கூடிய வேளையில மந்திரியை கூப்பிட்டான். மந்திரி, நான் தவம் இருந்து வரு வரைக்கும் நாடு எல்லாம் உன்போருப்பு, நகரம் எல்லாம் உன்போருப்பு, காவல் எல்லாம் உன்போருப்பு, களஞ்சியம் உன்போருப்பு, கூட்டு துறவல் அத்தனை பொக்கிஷங்களும் பாதாள உலகம் அத்தனையும் உன்னுடைய காவல்.
என்னை மந்திரிடத்திலே ஒப்படைத்து விட்டு அரக்கனானவன் தவம் இருக்க வரக்கூடிய பொழுது அந்த அரக்கனுக்கு முன்னால என்னை ஆகாத சகுனமல்ல அரக்க வர கண்டுட்டானே மன்னன்னான வல்லிருக்க வாசல் விட்டு வாரானே வாசல் விட்டு வார போது வலது கால் வெறு வீரலில் வாசல் பாடி தட்டிடுமா வாசல் பாடி தட்டும் போது அரக்க நின்னான நிதானிச்சானா பாவி சிந்திச்சானா செயல்பட்டானா அவன் என்ன நினைச்சான் தெரியுமா வாசப்படி நாச்சிய நாவலுக்கு வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார் அப்படி என்ற எண்ணங்களை கொண்டு அடடே வாரானே வல்லரக்கே அரக்கனவள் வார போல் என்ன எல்ல எல்ல தகதா தகதை தகதா தகதா அப்படி அரக்கனவன் வார ஆகாதே அணுகிடுமா பொல்லாதே சொல்லாமல் ஆந்தையது அலறிடுமா அழுகுற அலை கேட்டிடுமா உனையது குறுக்காட்சி புதுப்பான எதிராட்சி பொல்லாத அரக்கனுக்கு ஆந்த அலற கண்டான் அழுகுரல் கேட்க கண்டான் பாவி அரக்கே பொல்லாத வல்லரக்கன் ஆண்டவரை என்னை தவம் புரிய வருகிற வேளையிலே ஐயா கேடு வரும் பின்னாலே கெட்ட மதிகள் வரும் முன்னாலே யானை வரும் பின்னாலே யானை வரும் பின்னாலே வாடி வாச வரும் முன்னால் ஓடு 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 தகதா தகதை அப்படி மன்னனான வல்லரக்கன் அத்தனை சகனமெல்லாம் தள்ளிவிட்டு ஈசனை எண்ணி தவம் புரிவதற்காக நாடு விட்ட நகர விட்ட ஆறு சுனைகள் கடந்த அருளிய வனமே கண்ட அருளிய வனமதியில அருணைய அரக்கன் தவம் இருக்க வார அப்படியாகவே அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவனை எண்ணி துண்டுவாமனே அக்கினி எரிக்கு மரத்தை வாங்குவதற்காக தவக்கோலம் கொண்டு தவப்பொருளை எடுத்து தவமறுக்க வருகிற வேளையில் ஆகாத சகனமெல்லாம் தொடர்ந்தன. அத்தனை சகனமெல்லாம் அப்பாலே தள்ளினான். பொல்லா பாவி வல்லரக்கனுக்கு கேடு வரும் பின்னாலே கெட்ட மதிகள் வரும் முன்னாலே யானை வரும் பின்னாலே மணி ஓசை வரும் முன்னாலே இத்தனை சகனமெல்லாம் தாண்டினானே. அத்தனையும் தான் கடந்து நாடு நகரம் விட்டு ஆறு சுனை கடந்து அரக்கன் தவம் இருக்க ஆருண்ய வனம் கண்டான். நாம் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டுமே, ஆனால் இந்த இடம்தான் தகுந்த இடம் என்று எண்ணி அரக்கனானவன் ஆருண்ய வனத்துக்குள்ளாக
ஈசனை எண்ணி தவம் இருப்பதற்காக அடடே மன்னன்னான வல்லரக்கு மன்னன்னான வல்லரக்கு அருளிய வனமாதியில கொண்டு வந்த தவப்பொருள் தான் இறக்கி வைக்கானே தான் இறக்கி வைத்தல்லவோ அருளிய வனத்துக்குள்ள ஆலமர சோலை பக்கு நீர் ஓட கண்டா குளித்துமல்ல நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி மன்னன்னான வல்லரக்கு என்னாதொரு எண்ணமல்ல எண்ணாதொரு அடடே எண்ணுவார அவே சாந்து கொண்டு தரமொழுகி சாந்து கொண்டு தரமொழுகி சந்தனத்தால் கோலமிட்டார் பாலால தரமொழுகி அறத்தல் மண்ணினாலே கோலம் போட்டான் கோலமிட்ட இடமாதிலே தலவாழ இலைவிரித்தான் நிறநாளி நிறவரக்கா வெத்தலை பாக்கு தீபம் எல்லாம் எடுத்து வைத்தான் அத்தனையும் எடுத்து வைத்த வல்லரக்க ராஜதன் ஒன்னே ஒண்ணு வைக்க அழைத்து போனான் முதப்பொருள் மூலப்பொருள் என்ன கணபதி தான். எந்த கணபதி? கிடையாது கணபதியா? கிடையாது கிடையாது. இந்த கோயிலில் அந்த இருக்காரு பாத்தீங்களா கன்னிமூலையில கன்னிமூல கணபதி. கன்னிமூல கணபதி விநாயக பெருமான். அதாவது விநாயக பெருமானை பிடித்து வைக்க வந்தான் அரக்க. ஆமா இதான் அப்பவே சொல்லி வச்சாங்களாமியா. என்னன்னே பிள்ளையார் சுழி போட்டு சேலதவும் தொடங்கி அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. ஆமையோ ஆமா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இருந்த போதிலும் விநாயக பெருமான் இல்லாத காரியமே கிடையாது. மூலப்பொருள் இல்லைன்னா அந்த காரியங்கள் வெற்றி அடையாது. ஆனா வினை தீர்க்க கூடியவனே விநாயக பெருமான் தான். அவர்தான் தீர்த்து வைக்கணும் எல்லா வினையும். அவன் வினையை தீர்க்க கூடியவே விநாயக பெருமான். ஆமா அந்த விநாயக பெருமானை பிடித்து வைக்க மதந்தான் அரக்க. அப்பவே அரக்கனுக்கு அரை முக்கால் அரையங்காலும் ஏழை காலா சரிதான். நீங்க படிச்ச பள்ளிக்கூடமா? நல்ல வேலை. அப்ப ஆரே முக்கால் அரையங்கால் எத்தனை? கரெக்டா சொல்லிட்டோம் அண்ணாச்சிதான். ரெண்டு பேருமே நல்ல டீச்சர் படிச்சிருக்கீங்க. நீங்க விமலாவோ கமலாவா? சரிதான். அதாவது அந்நாளையில விநாயக பெருமானை பிடித்து வைக்க மறந்தான் இல்லையா? அப்பவே அரக்கனுக்கு அரை முக்கால் அரைங்கால் 7 நாட்டு சனி பிடித்தான். பொல்லாத அரக்கன் இமயகிரி மலையாகிய அருள்யவனத்தில் திருப்புகழ் மந்திரத்தை அரக்கன் உச்சரிக்க ஆரம்பித்தான். அதாவது இமயகிரி மலையாகிய அந்த ஆருண்ய வனத்திலே நாசி அடக்கி ஊசித்தவம் இருக்க வலதுகால் பெருவிரல் ஒன்றி நாசி அடக்கி ஊசி தவம் இருப்பதற்காக மன்னனாகிய வல்லரக்கராஜுதன் ஈசனை எண்ணி எப்படி தவமிருந்த வரவுரான் தெரியுமா? உண்ணா ஆமல் உறங்கீடா உறங்கீடா ஆதி உடைய வெண்புகளை மறந்தே மறந்திடா உண்ணாமல் உறங்கிடா
ஆண்டவன் திருப்புகளை அரோகராரனே அரணே என்று என்னை அரணார் நாமத்தை சொல்லுவாரா அரகராரனே என்று ஐயாண்டவன மனதில் எண்ணி வல்லரக்கராசுதனா தவம் இருந்து வாரானே ஐயா ஈஸ்வரன மனதில் எண்ணி அரக்கை இருந்து தவம் செய்து வாரா கடவுள மனதில் எண்ணி கடிய தவம் செய்து வாரா அருளிய வனத்துக்குள்ள மன்னனான வல்லரக்கே ஈஸ்வரன மனதில் எண்ணி இருந்ததவ இருப்பான 10 12 வருட காலோ தகதா தகதை அரக்கன் பாரத்தவோ செய்து செய்து தவமிருந்து வாரானே மன்னனான வல்லரக்கன் ஆண்டவனாகிய கடவுளை எண்ணி ஆருண்ய வனத்துக்குள்ள சிவபெருமானுடைய 5 எழுத்து திருநாமத்தை சொல்லி அரகரா சிவசிவா அண்ணாமலை பாதகா உண்ணாமலை ஆண்டவா அநாதரட்சக ஆபத்தில் காப்போனே சாம்பள ரூபா சர்வலோக நாயக தென்னாட்டுடைய சிவனே போற்றி 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 என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சிவபெருமானுடைய சிவநாமத்தை சொல்லி அரக்கன் ஆருடைய இடத்திலே தவமிருந்து வருகின்றான். ஆண்டவனாகிய கடவுளிடத்திலே எரிக்கி வரம் தூண்டுவாமனி அக்கினி வரத்தை வாங்குவதற்காக அக்கினி வரத்தை வாங்க ஆண்டவன் 12 வருட காலமாக ஆருண்ய வனத்திலே பல்களெல்லாம் பாசு பற்றி தலை ரோமமெல்லாம் ஜடைகள் வெண்ணி கொண்டையில் சில பறவைகள் அரக்கனுக்கு கூடு கட்டி முட்டையிடுகின்றன. மண்டையில் சில பறவைகள் அரக்கனுக்கு மண்டகங்கள் கட்டுகிறது. ஏமன்னா தவ 1 வருஷத்தவ 2 வருஷத்தவம் இல்ல 12 வருஷத்தவம் எம்யா இல்லையா 12 வருட கால தவம் அல்லவ. இப்ப நமக்கு 8 நாளைக்கு அம்மாளுக்கு காப்பு கட்டி எப்படி ஒரு இதுல நம்பிருக்கோம் நம்ம சரியா போச்சு ஐயா. அம்மாளை எண்ணி 8 நாளைக்கு காப்பு கட்டி விரதம் இருந்து உண்ணாம உறங்காம வாயை கட்டி வவுத்த கட்டி இருக்கவங்க இருக்கத்தான் செய்தாங்க. தாத்தா காலத்துலயா அப்படி சொல்லக்கூடாதுன்னு காலையில பனி அடிக்கல அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிப்பாங்க. சரிதான்
இருக்கட்டும். மதியம் ஒரு பக்கம் சோறு. ஒரு பக்கா சோறா? ஆமா, நைட்டு வேறதான். போதுமா காணுமா? நைட்டு வேறதான். அதுக்கு 10 போல 2 கலர். சரிதான், போதும் போதும். இதே வேறதான். ஆமா, இந்த குடலுக்கு இது போதும்னே. இந்த குடலுக்கு இது போதாம கிடக்கும். ஆகையினால ஆண்டவனாகிய கடவுளை எண்ணி அரக்கன் ஆருள்ய வனத்துக்குள்ளே 12 வருட காலங்களாக 12 வருட காலம் 12 வருட காலம் தவம் இருந்தான் வல்லரக்கன் 16 வருட காலம் இறந்ததவன் செய்து வாரான். அப்படி தவம் இருக்கோ நாளே என்ன 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 தகதா தகதை ஓடு 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 அந்த அரக்கனோட தவத்தால ஆடாத கைலாசம் அசைந்து மல்லாடிடுமா நடுங்காத கைலாசம் அரக்கன் செய்த தவத்தால ஆடிடுமா அசைந்திடுமா. அரக்கன் 12 வருட காலம் ஆண்டவனை எண்ணி தவம் செய்ததுனால அரக்கனோ செய்து வந்த தவ மகிமையினால ஆடாத கைலேங்கிரி மலை அசைந்தாடுகிறது. நடுங்க வெள்ளி கைலாய மலையானது ஆடுகிறது அசைகின்றது. அப்ப ஆண்டவனாகிய கடவுள் சிவபெருமான் ஐயா ஞானம் கொண்டு பார்ப்பாரா. ஞானம் கொண்டு பார்க்கும் போது பகவான் ஞானம் கொண்டு அங்கு எல்லே எல்ல அப்பாடி கைலாய மலையதோதா செந்தாடி வேலையில ஞானத்தால் ஆண்டவனா ஆராய்ந்து பார்க்கிறார். ஒரு நாளும் இல்லாத திருநாளாக கைலேங்கிரி மலையெல்லாம் அசைந்தாழும் காரணங்கள் என்ன? அப்ப ஞானம் கொண்டு பார்க்கிற வேளையில் அரக்கனுடைய தவமகிமையினால கைலேங்கிரி மலையெல்லாம் அசைந்தாடு கண்டார் ஆண்டவன் பகவான். அப்படி அசைந்தாடு வேளையில ஆண்டவனர் பகவான் அரக்கனுக்கு வரங்கோடுக்க ஆண்டு வரும். அரக்கனுக்கு வரங்கொடுக்க ஆண்டவனாகிய பகவான் அரக்கனுக்கு வரங்கொடுக்க சாமாதி சாம வேளையில சதிய சாம வேளையில் பகவான் வருகின்ற வேளையிலே அம்மை உலகமாதா பார்வதி பார்த்தாள். பரமேஸ்வரா, என்கிட்ட சொல்லாம இந்த சாமியத்திலே எங்கு சாமி போறீங்க? சக்தியே உலகமாதா பார்வதி பூலோக நாட்டிலே படைப்பால் அவன் ஒரு மானுட பிறவி. சக்தி உன்னை நினைத்தும் சிவன் என்னை நினைத்தும் கைலேங்கரி மலை அசைந்தாடும் அளவிற்கு அப்பேற்பட்ட ஒரு தவம் இருந்து வருகின்றான். தவம் இருக்கக்கூடிய அந்த மானுட பிறவிக்கு பகவான் வரமளிக்க போறேன்னா. அப்ப ஆதி வராசக்தி பார்வதி பார்த்தாள். பரம்பொருள சாமாதி சாமத்தில போறீங்க, அது மட்டுமல்ல
இந்த கைலேங்கிரியிலே எத்தனை பேர் இருக்காங்க? கைலாயமலை அசைந்தாடும் அளவிற்கு தவம் இருக்கக்கூடிய அந்த மானுட பிறவியே சக்தி நானே என் கண்ணால பார்க்கணும். மானிடரா? எந்த மானிடரு? அப்படியா? மானிடர்னு சொல்லும் போதே வாய் உலகிட்டாங்களா? அப்படிதான் கேட்க. அதான் உங்களுக்கு அதாவது சாதாரண மனித பிறவியா? அதான் ஒரு மானிடருங்க வேற ஒண்ணும் இல்ல. வந்தீங்களா? சாதாரண மனித பிறவி இல்லையா? அவருக்கு இந்த கைலாசத்திலே வரமுடுக்க ஆதிமூல கடவுள் இருக்கிறார். இளைய மகனாகி வடிவேலவன் இருக்கிறான். உங்களுக்கு 7 பணிபுரியம் தரப்பட்ட நந்தி முன்னால் இருக்காரு. இவர்கள் எல்லாம் கைலாசத்துல இருக்கும் போது நீங்க தான் வரம் கொடுக்க போணுமா? அப்ப கணபதியை போய் சொல்லுவோமா? வேண்டாம். அப்ப இளைய மகனாகி வடிவேலவனை போய் சொல்லுவோமா? அதுவும் வேண்டாம். உங்களுக்கு 7 பணிபுரியம் தரப்பட்ட நந்தி முன்னால் இருக்கார் இல்லையா? அவர்தான் 7க்கு உகந்த பாலகன். கைலாச காலங்களை அழைத்து சொல்ல வேணும் என்று ஆண்டவன் பகவான் நந்தி பகவானை அழைத்து, அப்பா நந்திகேஸ்வர தவமிருக்கும் பூலோகமானோட பிறவியை கைலாயமலைக்கு அழைத்து வருவதற்காக அந்த நந்தி பகவானுக்கு 2 பறக்கம் தன்மை கொண்ட அதாவது 2 மாந்தரம் பச்சிலங்கொள்கை வரத்து கொடுத்து அனுப்பினார். வரத்தை வாங்கிய நந்தி பகவானோ அரக்கனை தேடி இந்த பூலோக நாட்டிற்கு என்ன விதமாகவே வர உரார் தெரியுமா? எவம்பிள்ளை நந்தி தேவர், எவம்பிள்ளை நந்தி தேவர் அரக்கனை தான் தேடி எல்லோ பூலோக வாரார பூலோக வார போது அரக்கனை தாங்கானா காணா ஏது சொல்வார்? ஓடு 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 ஓடு. அரக்கனை காணாத நந்தி பகவானானவர் அந்த கைலேங்கிரிய மாமலையில் அரக்கனை பூலோக நாட்டில என்ன விதமாகவே தேடுகிறார் தெரியுமா? எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ ஐயா, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ சாமி என்னமும் காணலையே அரக்கனே, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே அரக்கனை, அரக்கனை எப்போ காண்பேன் அரக்கனை, இன்னமும் காணலை இல்லமும் காணலையே அரக்கனை. காணல் அடிக்குது கைகால நோகுது, வேணல் அடிக்குது வெந்தனலாகுது, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ சச்சகுண்ணா சச்சகுண்ணா அடடே என்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே அரக்கனை, அரக்கனை எப்போ காண்பேனோ அடடே இல்லமும் காணலையே அரக்கனை.
பாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் தேடினார் ஓடினார் தெரியல அரக்கனை தேடினார் ஓடினார் தெரியல அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே ஐயா எப்போ காண்பேரோ அரக்கனை எப்போ காண்பேரோ என்று ஐந்து ஆறு சத்தம் போட்டார் அரக்கா என்று சத்தம் போட்டார் அடடே அத்தான் என்று சொல்லாதே பாக்க நம்ம 12 வருட கால தவத்துக்கு மனம் இறங்கி வந்திருக்கிறது யாராக இருக்கலாம் வரம் கொடுக்க ஆண்டவன் தான் வந்தார் என்று சொல்லி லேசாவன் தவம் இருக்கும் புத்த விட்டு எட்டி பார்த்தான் வந்திருக்கும் நந்தி பகவான கைலாச காளிங்கின்ற பகவான் என்று எண்ணினான் பகவானை எம்னா வெள்ள பிள்ள பார்த்ததில்ல பார்த்தீங்களா வந்திருக்கும் நந்தீஸ்வர பகவான் என்று நினைத்து இந்த மன்னனாகிய வல்லரக்கன் தவமுருக்கும் தவச்சாலை எல்லாம் கலைத்தான் நந்தீசனுடைய முன்னாலோ பகவான் என்று எண்ணி அரக்கே முக்காலோ முட்டி வணங்கி 4 தரம் அரக்கே சுற்றி நாத சிவனார் என்று அரோகர அரண என்று வணங்கி நின்ற அரக்கே அந்த நந்தி பகவானை கடவுள் என்று வணங்குகிற வேளையில் ஐயோ ஐயோ இந்த அரக்கே நம்ம பகவான் என்று நாமளை முக்காலும் சுற்றி முடி வணங்கி நமஸ்கரித்து நிற்கான் அரகரா சிவசிவா என்று நம்ம சிவபெருமான நினைச்ச அரக்கே வணங்குறானே நாளை ஒரு காலத்துல பகவான் நம்ம இல்லை தெரிஞ்சா இவன் சும்மா விடுவானா ஏதாவது சாபம் கொடுத்தாலும் கொடுப்பான் நாம உள்ளதை சொல்லி வழி நடக்க வேண்டும் என்ற பேர் வட்ட நந்தி பகவான் அரக்கனுக்கும் முன்னால அப்பா ஏ வல்லரக்க பகவான் நான் அல்ல பகவான் நீ இல்லையா பகவான் நீ இல்லனாலே பின்ன நீ யாருவே பகவானுக்கு ஏவல் பணி செய்யக்கூடியவரா நீ எங்கிருந்துப்பா வந்திருக்கிறாய் கைலாசத்திலிருந்து வந்திருக்கிறேன் கைலாச காளையா வானலோக தேவனா வந்திருக்கும் நந்தி பகவான் கைலாச காளைய யாரடவாய் காளைங்கன்று எவரடவா காளைங்கன்று மாடு போல இங்கு வந்தாய் மணித்தவத்த கலைத்தாயடா கால போல நீயு வந்து கடுந்தவத்த கலைத்தாயடா எந்தவத்த கலைத்ததால
என் தவத்தை அடடே உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஓடு 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 ஓடு. அப்படி ஆங்கார கோபம் கொண்டு ஏசுகின்றார் பேசுகின்றார். ஏப்பா ஏ வல்லரக்கா நில்லப்பா நெல்லு. ஏன் ஆத்திரப்படுத? ஆத்திரப்பட்டவர்களுக்கு புத்தி கட்ட. கடலிலும் பெரிது பொறுமை என்பார்கள். நான் கைலாசத்திலிருந்து வந்திருக்கிறேனே. ஏன் வந்திருக்கேன் எதற்கு வந்திருக்கேன்னு கேட்டாயா? அப்பந்தான் சொன்னாராம், கைலேங்கிரி மலை அசைந்தாடும் அளவிற்கு தவம் இருந்த வல்லரக்க உன்னை பகவான் கைலாய மலைக்கு என்னை அழைத்து வர சொல்லி இந்த பூலோக நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அப்ப அரக்கன் பார்த்தான், ஏ நந்தி, நீயோ கைலாச பிறவி, நானோ சாதாரண பூலோக மானுட பிறவி. உன்னுடன் நான் எப்படி கைலேங்கிரி மலையை வருவது? நீ கவலைப்படாத. இந்த விடி பகவான் கொடுத்த 2 மாந்திரம் பச்சலங்கொள்கை வரம். அப்ப நந்தி பகவான் அரக்கனிடத்திலே கொடுத்தார். அரக்கனுக்கு பறக்கும் தன்மை கொண்டு 2 ரெக்கை வந்து முளைத்தார். ரெக்க முளைச்ச உடனே அரக்கன் சந்தோஷப்பட்டான். பரவாயில்ல, இந்த காளையங்கனுக்கு நம்ம 5 அறிவுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த 6 அறிவுக்குள்ள தன்மை படைத்த வரத்தை வாங்கி வந்திருக்கிறது. அரக்கனும் நந்தி பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த கைலாசபதிக்கு அன்னை ஆதிவள்ளி கைலாசம் ஆதி அரணாருட இடமாக இருக்கு. பாரவள்ளி கைலாசம் பகவானுட இடமாக இருக்கு. நந்தி தேவன் முன்பறக்க அந்த வல்லரக்க பின்பறக்க முன்னம் பொன்னம் பறந்தல்லவோ முன்னம் பின்னா கைலாச வாராரே. ஓடு 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 ஓடு. அப்படி கைலாச வாசலில மன்னனான வல்லரக்கன் தேவேந்திரனுடைய கொலுச்சவையிலே வந்திறங்கி பாரிசாத மலரை கரத்திலே ஏந்தி கைலாய மலையிலே நந்தி முன்பறக்க அரக்கனோ பின்பறக்க. ஏன் நந்தி முன்னால வர்றாரு தெரியுமா? கைலாசத்துக்கு வழி அந்த நந்தி பகவானுக்கு தான் தெரியும். எவன வில்ல பிள்ளை கைலாசம் போனா தானே தெரியும். ஆமா, அதாவது போனா தானே பாத தெரியும். இப்ப நம்ம அண்ணாச்சி இப்பொழுது நம்மள யூடியூப் சேனல் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறாரே மக்கள் செல்வம். நம்ம அண்ணாச்சி சதீஷ் அவர்கள், ஜெபா அவர்கள் வரும்போது வழி கேட்டாவோ, வழின்னா எப்படி வரணும்னு கேட்டாவோ. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? நேர பம்பளிக்கு வாங்க. பம்பளிக்கு பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்ப இந்த ஐயா பட்டணம் இப்பெல்லாம் பயம்பொழில் அம்மா பம்பளி பட்டணம் மண்ணு வந்து பாசக்கார மண்ணு. நீ சொல்லு அப்படி பாசக்கார மண்ணு பம்பளி மண்ணு. நீ வந்து அந்த மண்ணுல செம்மண்ணுல ஒட்டி பாரு. ஒட்டணும், ஒட்டிருச்சுன்னா விடாது. ஆனா ஒட்டுனாலும் சோப்பு. ஆமா, அப்படி பம்பளிக்கு வந்துட்டீங்கன்னா ஒரே ரோடு வடகரதா, வேற எந்த மாற்று கருத்தே கிடையாது. மாத்து பாதையில போக வேண்டாம். அப்படியா? நான் தான் சொன்னோம்ல, யாரு சொல்லுது கேக்கிய? அண்ணாவே சொன்னா கேட்கணும். அழைச்சி நேரு பம்பளிக்கு வாங்கலாம் கூட்டிட்டு போறேன்ட்டேன். இவர் எங்கெல்லாம் சுத்தி வந்திருக்காரு. சுத்தி பார்க்க வந்திருக்காரு.
சரி யாமனா யாமனுக்கு வந்தது இல்ல பத்தியலா ஆமா அதெல்லாம் சுத்தி பாத்துக்கோங்க நல்லா இருக்கட்டும் பரவே அதே போல நேத்து முந்தானத்து போனா தானையா பாதை தெரியும் வழி தெரியும் 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 அவன் புதுசா வர போய் தான் சுத்தி வந்திருக்காங்க ஆமா எலத்தூர் எங்க சரி ஆமா ஆதினங்காத்தா ஐயனார் கோயில் எங்க சரி அப்படி எல்லாத்தையும் சேர்வு செஞ்சு வந்திருக்காங்க ஆமா போனாரா செருப்பு கழட்டினாரா சொல்லுங்க ஒண்ணும் கிடையல நல்ல வசமா கத்துக்கலாம் ஆமா அதே போன்று ஆமா நந்தி பகவான் கைலாசத்துக்கு அவருக்கு தான் முதல் வழி தெரியும் சரி அப்ப நந்தி முன்பறக்க ஆமா அரக்கனோ பின்பறக்க ஆமையா முன்னும் பொன்னுமாக பறந்தோ ஆமோ அந்த கையிலேங்கிரி மலையில என்ன என்னய்யா தேவ கூட்டத்தெல்லாம் சிவபெருமான் சூழ்ந்திருக்க ஆமா அந்த தேவ கூட்டத்தை விலக்கி 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 மேல கோட்ட வாசலில வாசலில சக்தியும் சிவனுமாகவே ஒன்று கூடி ஒன்று கூடி சிவன் சக்தி சமேதர்களாகவே இருக்கிறார்கள் ஆமா 30 முற்கோடி தேவவாதி தேவர் கூட்டமெல்லாம் சிவனை சூழ்ந்திருக்கிறார்கள் ஆமா கூட்டத்தை விலக்கி நந்தி முன்பாகவே பகவானை காணித்தார் சரி அப்ப அரக்கன் சிவபெருமானுடைய திருப்பாதத்திலே ஆமா கொண்டு வந்த பாரிசாத மலர்களை எல்லாம் ஆமையா சிவனாருடைய திருப்பாதத்திலே போட்டான் போட்டா சிவனாருடைய திருப்பாதத்திலே போட்டு ஆமோ ஆண்டவன் கடவுள் பெருமானை அரக்கன் எவ்விதமாகவே வணங்குறான் தெரியுமா படி முக்காலும் அரக்கே சுற்றி வந்தா முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தா முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தா ஆமா சுற்றி வந்தா முடி வணங்கி அரக்கே அப்படி 4 தரம் அரக்கேன் சுற்றி வந்தா நாதன் சிவனாரை வணங்குவானா 5 தரம் அரக்கேன் சுற்றி வந்தா ஆண்டவன் சிவனாரை வணங்கு குவானா அரோகர 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 என்று அரோகர என்று அரணாமன் சொல்லி அரக்க வணங்கி நின்றா அரணாமன் சொல்லி அரக்க வணங்கி நின்றா அரகர அரேல என்று போடு போடு அப்படி ஆண்டவன வணங்குவானா மன்னனான வல்லரக்கன் சிவனாரோட முன்னாலே முக்காலும் சுற்றி முடிவணங்கி நமஸ்கரித்தான் ஆமையா அரஹரா சிவசிவா சம்போ மகாதேவா மகாதேவா ஓம் நமச்சிவாய ஆமையா ஓம் நமச்சிவாய ஆமா ஓம் சிவாய நமக நமக என்ற அரக்கன் சிவனாரை முக்காலும் சுற்றி மலர் தூவி வணங்கி நிற்க ஆமையா அப்படி வணங்கி நிற்க வேளையில ஆண்டவனர் பகவானோ கைலாய மலையாதியில அரக்கனை தான் கண்டாரே அரக்கனை தான் கண்டல்ல ஓ அரக்கனே அங்க என்ன என்ன போடு 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 நந்தி பகவான் சிவனாருடைய முன்னாலே வணங்கி ஆமா அரக்கன் பின் வந்து சிவனை வணங்கினான் வணங்கினா அப்ப ஆண்டவன் பார்த்தார் என்ன என்ன நந்தி முன்னால வந்திருக்கிறாரு சரி நந்திக்கு பின்னாலே வந்திருக்கிறானே ஆமா இவன் தானா அந்த வல்லரக்கேன் இவன் தானா கட்டாயம் இவனாகத்தான் இருக்க வேணுமென்றோ ஆமா வந்திருக்கும் வல்லரக்கனை என்னம்மா ஆண்டவனாகிய கடவுள் பெருமான் என்ன சுவாமி இவ்விதமாகவே அழைக்கிறார் தெரியுமா அப்படி அடடே வா மகனே வல்லரக்க வா மகனே வல்லரக்க வந்த மகை மக்கனில்
அரக்கா வந்தவன் போன்று அகிலத்தில பார்க்கலை எந்திரந்தவத்திலையோ 7 பங்கு அதிகம் கும்பகொன்னந்தவத்திலே கோடி பங்கு அதிகமடா ராவணன் தவத்திலே 4 பங்கு அதனால வல்லரக்கா அரக்கா வந்தவன் போல ஆண்டவனும் கண்டதில்லை எனக்கா தவத்தை போன்று ஆண்டவன் சிவபெருமான் அகில உலகத்திலே பார்த்தது கிடையாது மகனே அதனால உனக்கு என்ன வரம் வேண்டும் இந்த ஈசனிடத்திலே கேளு தருகிறேன் என்றார் அரக்கம் பார்த்தான் பகவான் கிட்ட நாம எரிக்கி வரம் தோன்றுவாமனே ஐக்கிய வரத்தை கேட்க போறோம் தண்டாத்தான் ஐயாச்சு தல்லன்னா நம்ம என்ன கொடுத்தா வச்சிருக்கோம் போய் கேட்க கொடுத்து வச்சதே கிடைக்க மாட்டுக்கு அதனால ஒரு வார்த்தை நெட்டையோ கட்டையோ கேட்டு பார்ப்போம் தண்டா வாங்கி அரக்கங்கிட்ட கொடுப்போம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம் அப்படி எண்ணம் கொண்டதோர் வல்லரக்கராஜுதன் ஆண்டவனாகிய சிவனாருடைய இடத்திலே ஐயா ஆண்டவனே பகவானே வார்த்தை கொண்டு சொல்லுக்க கைலாச வாசலிலே எண்ணிலையும் சிறியவர் ஈஸ்வரனை கொடுக்க வேண்டும் பாக்கிலையும் பாதி வாரம் பகவானை கொடுக்க வேண்டும் சீரகத்தில் சிறியவரும் சீரகத்தில் எங்கள் சிவனாரே பாக்கையிலையும் பாதி வரும் பாக்கையிலையும் பாதி வரும் பகவானுக்கு தெரியாதேடா சீரகத்தில் சிறிய வரும் சிவனாருக்கு தெரியாதப்பா கடுகளையும் சிறிய வரும் கடுகையிலையும் சிறியவர் என்ற கடவுளுக்கு தெரியாதேடா பக்கத்தை என்ற கடவுளுக்கு சிவபெருமான் உரைத்தார் மகனே அப்பா வல்லரக்க பக்கலையும் பாதி வரம் பகவானுக்கு தெரியாது சிவரகத்தில் சிறிய வரம் சிவனாருக்கு தெரியாது உனக்கு என்ன வரம் இப்பொழுது வேண்டுமோ அதை பகவானிடத்திலே கேளு தருகிறேன் என்றார் அப்ப அரக்கம் பார்த்தான் பரமேஸ்வரா நான் வரத்தை கேட்டோம் அப்புறமாக தாங்கள் இல்லையேன்னு சொன்னிரான என் 12 வருஷம் தவமிடு வம்பா போகுமே அதனால தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அம்மா அதனால நீ சாப்பிட்டா ஓவியர் நிறையும் பொட்டாசியம் சேர்த்து வைக்கோ இந்த குருணா மருந்து வைக்கோ உரம் போட வைக்கியா சிரிக்காது வர அண்ணாச்சி அப்பதானே பூச்சிக்கொல்ல மட்டும் சாவும் இப்ப நானே தப்பாவ சொன்னேன் எல்லாம் ஒன்னா சேர்த்தா தான் பூச்சிக்கொல்லி சாவும் அப்பதான் செத்துரும் ஆகையினால ஆண்டவனாகிய கடவுள் பகவானிடத்தில் நான் கேட்ட வரத்தை இப்பொழுது சொல்ல வேண்டுமே ஆனா எனக்கு சத்தியமும் செய்திரான கேட்டவர நானும் சொல்வேன் என்று மன்னனான வல்லரக்க ஆண்டவனார் முன்னாலே பாவி சத்தியமும் கேட்கானே அரக்கம் கேட்டான சத்தியம் யார் மேல கேட்க தெரியுமா பரமேஸ்வர உங்க முகூர்த்தமாக கணபதி மேல் எனக்கு முக்கியமாய் ஆணை வேண்டும் அடடை இளையமாக வேலவன் மேல்
இரும்பு வரம் தர வேண்டும் ஈஸ்வரா. அது மட்டும் கிடையாது, பச்சை தெள்ளி கையில் வார்த்து பகவான் உண்மை சொல்ல வேண்டும். காராம் பசுபால் கரந்தோ கடவுள் தாங்கள் உண்மை சொல்ல வேண்டுமே பரம்பொருள. இப்படி எனக்கு ஆணையிட்டு தருவீர்களேயானா கேட்ட வரத்தை செல்வேன் என்றான் பாவி அரக்கேன். பகவான் பார்த்தாரு, சாதாரண பூலோக மனிதன் தானே இந்த வல்லரக்கேன், என்ன வரத்தை கேட்ட போறான். மிஞ்சி மிஞ்சி போனா தோப்பு துறவு நஞ்ச பிஞ்ச. ஆமா, இதுதான ஒரு மனிதருக்கு ஒரு ஆசையாக இருக்க முடியும். வேற என்னத்தை கேட்ட போறான். வர விதை தெரியாமல் ஆண்டவனாகிய சிவபெருமான் அரக்கன் கேட்டது போன்று சத்தியமும் செய்து கொடுத்தார். பச்சத்தேனி கையில் வார்த்து பகவான் உண்மை சொன்னார். காராம்பசு பால் கறந்து கடவுள் உண்மை சொல்லுகின்றார் அரக்கனுக்கு. அப்படி ஏடா ஏடா வல்லரக்க மூத்தமாக கணபதி மேல் முக்கியமாய் ஆணையிறாரே. இளைய மக வேலவன் மேல் உனக்கு விரும்பு வரம் தாரே நேடா. கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் கேட்ட கேட்ட வரங்கள் அரக்க கிருபையுட உனக்கு தாரே. தகத தகதை தகத தகதை ஓடு 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 ஓடு. அப்படி ஆண்டவனார் பகவானோ அரக்கனுக்கு முன்னாலே கேட்டது போல சத்தியமும் செய்து கொடுத்தார். இப்ப மாதிரி வரத்தை சொல்லப்பா. அப்ப அரக்கன் பார்த்தான், பரமேஸ்வரா நான் வரத்தை சொல்லணும்னா என்னை கருவருவாகவே படைத்த காலத்தில் 2 கரங்கள் படைத்தீர்கள் அல்லவா ஆண்டவா. இந்த 2 கரத்தில வலது கையில இந்த 5 விரலுக்கும் ஆண்டவங்கிட்ட அரக்கன் அக்கி நிறத்தை கேட்டான். அதுலயும் இந்த ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவன் சிவபெருமானை மனதிலே நினைத்து இந்த அகில உலகத்தில் எத்திசை நீட்டினாலும் எரியக்கூடிய அக்கினி வரத்தை ஆண்டவங்கிட்ட அரக்கன் கேட்டான். பகவான் பார்த்தாரு, ஐயையோ ஐயையோ அரக்க எரிக்கி மரம் அல்லவா கேட்கின்றான். இந்த வரத்தை பற்றி தெரிந்து கேட்கிறானா இல்லை தெரியாமல் கேட்கின்றானா என்று கடவுளாகிய சிவபெருமான் அந்த அரக்கனுக்கு முன்னால ஆண்டவனு சொல்லுவார. ஏடா ஏடா வல்லரக்க ஆதி வெள்ளி கையிலே எத்தனையோ வரம் இருக்க, உனக்கு இந்த வரம் தேவைதானா? எப்பா இருக்க வரங்கெழுதாரேன், ஆனா இறக்க வரங்கெழாதேடா. வாழ வரங்கெழுதாரேன், நீ மாழ வரங்கெழாதேடா. கைலாசத்தை உனக்கு தாரே, கடவுளோட பட்டம் தாரே. ஈஸ்வரா இங்க வாங்க. நீங்க சொல்லக்கூடிய வரம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. கைலாசமும் வேண்டாம், கடவுள் பட்டமும் எனக்கு வேண்டாம். சிவனார் பட்டம் ரொம்ப சீரழிஞ்ச பட்டம், பகவான் பட்டம் பதங்குலஞ்ச பட்டம். அந்த பட்டத்துக்கெல்லாம் நான் ஆசைப்படல. பட்டமும் தேவையில்லை, பதவியும் எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் என்ன உங்ககிட்ட கேட்டு வந்தேன், எரிக்கு வரத்தை மட்டும் தாங்க. அப்படி கேட்ட வரத்தை எனக்கு தரலையான இப்பவே நான் பூலோகம் போவேன். பகவான் பொய் உரைத்தார், பூலோக மக்களிடத்திலே போய் சொல்லுவேன். பகவான் பார்த்தாரு, ஐயையோ ஐயையோ சொல்வதை கேட்க மாட்டுக்கானே.
அதாவது புத்தி சொல்லியும் கேட்க மாட்டேங்கான். கேட்கல. பொல்லா பாவி வல்லரக்கே பகவான் முழிக்கத பார்த்தாரு. ஐயோ இந்த அரக்கை முழிய பார்த்தா கட்டாயம் நமக்கு வரம் கொடுப்பாரா இல்ல கொடுக்க மாட்டாரா? பரமேஸ்வரா வரம் தருவீர்களா எங்களுக்கு தர மாட்டீர்களா? நீர் முழிய பார்த்தா என் வரம் கட்டாயம் தந்தே ஆகணும் என்ற ஆண்டவனாகிய கடவுளுக்கு முன்னாலே அரக்கன் சொன்ன வேளையிலே பகவான் நினைத்து பார்த்தாரு. எத்தனை வரங்கள் நாமல் தாரோம் என்றும் அரக்கன் வேண்டாம் என்றான். புத்தி சொல்லியும் கேட்கவில்லை பொல்லாத அரக்கன். வந்தது வரட்டும் ஆனது ஆகட்டும் என்று எவனா இந்த அரக்கை வந்து அசுர குலத்திலே பிறந்தவன். அசுர அரக்கர் குலத்திலே அவதாரம் செய்தவன். புத்தி சொன்னால் பிடிக்காது பொல்லாத அரக்கனுக்கு பொல்லாத மூர்க்கனுக்கு எத்தனைதான் புத்திமதிகள் போதித்தாலும் நல்லோருக்குள்ள குணம் ஒரு காலம் வராதுன்னு இருக்காங்க. அந்த அரக்கருக்கு ஆண்டவன் எத்தனை புத்திமதிகள் கூறினார். அப்பமாவது கேட்டானா? கேட்கவில்லை. வந்தது வரட்டும் ஆனது ஆகட்டுமே என்று எண்ணி நாம வரம் கொடுக்கிறது ரசமாச்சே சேர்த்து ஒரு சாபத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற இறைவனாகிய கடவுள் வருமா. அடடே ஒன்னானே என்னானே என்ன சொன்னாரு? முதல் சத்தியத்துக்கே அரக்கனத்தான் உள்ள இழுத்து போட்டுக்கிட்டாரு. இவன் வரும்போது ஒண்ணுமே வேண்டாம்னா இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி காட்டை கட்டி மலையை கட்டி அக்கினி வரத்தை கேட்டுட்டான். இந்த வரத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணோம்னு யாருக்கு தெரியும்? அதனால முதல் சத்தியத்துக்கு அவனைத்தான் பரும்போடு. அடடே ஒன்னானே என்னானே உமையவள் தன்னானே கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் கேட்ட கேட்ட அடடே கிருபையுடன் மகனே அப்பா வல்லரக்க வரம் முக்காலம் உனக்கு தந்தேன் 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 என்று சொல்லி பகவான் வரம் கொடுத்தாரு. அரக்க தந்த வரத்தினால் தாரனிலே வாழ்வாய் மகனே. தந்த வரத்துக்கு அரக்கானே ஏதேனும் தவறு நினைத்தையானால் தந்த வரமே உன்னை கொல்லும் மகனே. பகவான் கொடுத்த வரத்தினாலே வல்லரக்கா நீ கோவலயத்தில் வாழ்வது நிச்சயம். அரக்கா நான் கொடுத்த வரத்துக்கு நீ குடிமை செய்தால் பகவான் கொடுத்த வரமே உன்னை கொல்லும் போ என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் அரக்கனுக்கு வரம் கொடுக்க வரத்தை வாங்கிய வல்லரக்க பகவானுடைய முன்னாலே ஐயா போறமில்ல சொல்லலை வீட்டு வாரமில்ல சொல்லலை பொல்லாத வல்லரக்க வாங்கும் மட்டும் வணங்குவானா வாங்கிய பின்னால் வந்து நின்றான் கொடுக்கும் மட்டும் குடிந்து நின்றான் கொடுத்த பின்னால் வந்து நின்றான் பொல்லாத வல்லரக்க பூனை போல இருந்த பாவி புலிய போல மாறுதானே சிறு பிள்ளையா இருந்த வந்தா சிறுறாரே சிங்கம் போல என் பாவி வரத்தை வாங்கினானே வாரம்னு சொன்னானா போயிட்டு வாரம்னாச்சு சொன்னானா? வரத்தை வாங்கு மட்டும் பகவான வளகுட்டியா வணங்கினான். வரத்தை வாங்கிட்டான் நிமிர்ந்து நின்னான் பாவி அரக்க. வளத்தை கிடா நம்ம உறங்கி விழுந்துராம நேத்து கச்சேரி பார்த்தாவல்ல வளத்தை கிடா மார்பில் பாய்வதை போன்று வாரக்க பொல்லாத வல்லரக்க வரமதையோ வாங்கியல்லோ ஆண்டவனாரிடமதில சொல்லாம பெரியாம சொல்லாம ஐயா அரக்கனவே வாராதே
கடந்தான் வாராம்பாவி வல்லரக்கே வாய்வு வேக வனவேகமா அந்த அரக்கனவே வார போது அரக்கனவே வார போது அங்க எவ்விதமா நடக்குதானா சாமி எவ்விதமா ஆமாம் ஐயா ஆமண்ணே ஆண்டவனாகிய பகவானிடத்திலே வரத்தை வாங்கி வாய்வு வேக வன வேகமா வாரான் இந்த நாரதர் பார்த்துக்கிட்டாரு ஐயையோ வரத்தை வாங்கி அரக்கம் பூலோ